கன்னியமிகு காகித மில்லத் நினைவிடம் இருக்கின்ற சாலையை கடந்து சென்று அனந்தரிக்கும் வசனத்தை எழுதி புதுமைகள் படைத்த அந்த தலைவர் பகுத்தறிவு வசனங்களை நகைச்சுவையாக மக்களிடம் கொண்டு சேர்த்த கலைவாணர் அரங்கத்தை கடந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகளை நனவாக்கின்ற வழியிலே ஏழை எளியோருக்கும் அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டித்தந்த அந்த தலைவர் லாக் நகர் என்னும் குடிசை மாற்று வாரியத்தை கடந்து செல்கிறார். இதை சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ற ஆங்கில பெயரில் இருந்ததை அழகாக சென்னை பல்கலைக்கழகம் என்ற மாற்றியமைத்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தை கடந்து மாற்றான் தோட்டத்திற்கும் மனம் உண்டு என்று பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டதை போல அருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக மெரினா சாலை என்றதை காமராஜர் சாலை என்ற மாற்றியமைத்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அந்த சாலையை கடந்து இரவல்தா இதயத்தை என்று அண்ணாவிடம் கேட்ட முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அந்த இதயத்தை ஒப்படைக்க தயாராக அண்ணா நினைவிடம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இதுதாங்க கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் என்ன செய்தது திராவிட முன்னேற்ற கழகம், என்ன செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு 2 கிலோமீட்டர்ல